ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே லேண்ட் தேடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுக்காகவே நான் ஒரு சூப்பரா லேண்ட் கொண்டு வந்திருக்கேன். எந்த மாதிரி தெரியுமா? ஜங்ஷனுக்கு காட்டு ரோடு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்ல இருந்து நம்ம ஸ்ட்ரைட்டா போனோம் அப்படின்னா அரக்கோணம், அப்படியே பின்னாடி போனோம்னா திருவள்ளூர், இந்த பக்கம் பின்னாடி போனா சென்னை, அப்படியே எனக்கு லெஃப்ட்ல போனா ஸ்ரீபெரும்புத்தூர். இந்த ஜங்ஷன் பக்கத்துல ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்ட் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம போய் அந்த லேண்டை பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த லேண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல growth வேணும்ல, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதையும் நான் சொல்றேன், கூட வாங்க. இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோடு தாங்க சென்னையோடைய அடுத்த மிகப்பெரிய growth-ஆன சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு. இந்த ரோடு ஆல்மோஸ்ட் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, இன்னும் ஓபன் மட்டும் தான் பண்ணல. பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்கோட வேல்யூவே கூடிடும். அப்படிப்பட்ட இந்த ரோட்டு மேல தாங்க இப்போ நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த ரோட ஃபுல் ஃபிளெஜ்ட் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா வேல்யூ கூடிடும். அதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த சிபிஆர் ரோடு ஒட்டி இருக்கக்கூடிய ப்ராஜெக்டோட வேல்யூ பார்க்கும்பொழுது பெர் ஸ்கொயர் ஃபீட் 3500 4000 ரூபாய் அதுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஆனா இங்க சிபிஆர் ரோடு மேல இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 2999 கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இங்க ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்தாலும் இப்போ ஆடி மாசம் நடக்குது இல்லையா, இப்போ வந்து புக் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இவ்வளவு சூப்பரா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன், பட்டா, சிட்டா, டாக்குமெண்ட் எல்லாமே சேர்த்து 18,40,000 இருந்தாலே போதும், உங்களால இங்க சொந்தமா இடம் வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மரகத தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்பதான் எது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் கிட்ட நம்ம இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம கேட்க போறது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்லுங்க, நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க சார். நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நேம் சங்கர் சார், ப்ராப்ஷெல் ஒர்க் பண்ணுறேன். நம்ம கம்பெனி பேர் ப்ராப்ஷெல். ஸோ நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 18 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 100+ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். கரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 13 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட் சகான்ற பேரில் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்கு சார். ஓகே, இது வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 ஏக்கர்ல 80 பிளாட் டெவலப் பண்ணிருக்கோம் சார். சூப்பர். ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்கு சார். ஓகே, ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்ட் லேஅவுட் சார். இது ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெவலப்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு, சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட்டு, என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம், ட்ரிங்கிங் வாட்டர் பைப்பிங் கொடுத்துருக்கோம். ஓகே, அதில் உங்களுக்கு சோலார்லேயே ஸ்டீல் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். 3 phase EB கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ உடனே ஒரு வீடு கட்டி குடியேறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட், ஓகே. சரி, ஓகே சார். இப்போ உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு ஸ்கூல் கார்டு தேவைப்படும் இல்லையா? கண்டிப்பா சார். அதை பத்தி சொல்லுங்களேன். கண்டிப்பா சார். சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, சுத்தி வீடுகள் அதிகமா இருக்கு. சரிங்களா? நம்ம சைட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே பாத்தீங்கன்னா வந்து சென்ட் மேரி ஸ்கூல் இருக்கு. இந்த ஸ்கூல் பஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்குள்ள வரைக்கும் வந்துட்டு போகும். ஓகே, சரிங்களா? அது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தா வித்யாலயா இருக்கு. சரிங்களா? காலேஜ் பொறுத்த வரைக்கும் NH48 எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பனிமலர் ஆரம்பிச்சு சவிதா, ராஜேஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ், மீனாட்சி காலேஜ் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு பெல்ட்ல கவர் ஆயிடும். சரிங்களா? ஸோ ஹாஸ்பிட்டல் சொன்ன மாதிரி சார், பனிமலர் ஹாஸ்பிட்டல் இருக்கு, சவிதாவும் ஹாஸ்பிட்டல் தான் உங்களுக்கு, மீனாட்சியும் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் தான் உங்களுக்கு. ஸோ அங்கே எல்லாமே உங்களுக்கு அந்த சோர்ஸ்லாம் இருக்கு சார். அதான் சார், பார்க்கும்போது டிடிசிபி அப்ரூவ்டும் இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவுக்கு அம்யூனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜும் இருக்குது, ஹாஸ்பிட்டலும் இருக்குது இல்லையா? ஓகே சார். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி எப்படி சார் இருக்குது சார்? ஆக்சுவலி இந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலைட்டான லொகேஷன் சார். CPRR ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சார். இது சென்னையோட மிகப்பெரிய அடுத்த growth. ஆமா சார், சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் CPRRன்றது. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 136 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் சார். இது 15,000 கோடி செலவு பண்ணி கவர்மெண்ட் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் IT கம்பெனி, ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து growth அதிகமாக இருக்குதா சார் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இந்த பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் எண்ணூரில் ஆரம்பிச்சு மாமல்லபுரம் வரைக்கும் போகிற எல்லா NH எல்லா ஹைவேஸுமே கனெக்ட் பண்ணி தான் சார் உங்களுக்கு கொண்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்லேயே வந்து தொடுகாடு ஜங்ஷன் சொல்லுவாங்க சார், அது இருக்கு சார். அந்த ஜங்ஷன்ல இருந்து நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டலம் வந்துடும் சார். லெஃப்ட் எடுத்தா அரக்கோணம், ஸ்ட்ரைட்டா போனா திருவள்ளூர். இங்க வந்து திருவள்ளூர் ஸ்டேஷனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 கிலோமீட்டர் வந்துடும் சார். ரைட், ஓகே, ஓகே. ஸோ அது இல்லாம இங்க வந்து 4.5 கிலோமீட்டர் ஸ்ரீபெரும்புத்தூர் உங்களுக்கு வந்துடும் சார், லெஃப்ட் எடுத்தோம்னா. ஆமா, அது இல்லாம அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்கமிங் மெட்ரோவும் பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே, ஓகே. இப்போ அடுத்த ஃபேஸ் உங்களுக்கு சென்னை டு சுங்கோச்சத்திரம் பெல்ட் ரெடி பண்றாங்க. ஸோ அதுல ஸ்டாப்பிங்கா வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டாப்பிங் உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. புரியுது, புரியுது. ஓகே, ஓகே. இதெல்லாம் இல்லாம இங்க வந்து 2.5 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் பைபாஸ்மே இருக்கு.
இதில் என்ன ஹைலைட்னா இந்த சிபிஆர் ரோடும் பெங்களூர் பைபாஸும் மிட் பண்ணுற இடத்துல ஒரு பெட்டர் ஃப்ளைஓவரும் பிளான் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ நான் இப்போ சொல்கிற ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும் சார். அப்படி ஆச்சுன்னா நீ நம்ம இப்போ பேசுகிற ரேட்டை விட டபுள் மடங்கு ரேட் வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகிடும். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் இல்லையா, யூடியூப் சேனல் நிறைய வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் ப்ரொமோட்டர்ஸ் டெவலப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிஆர் ரோடு பற்றி பேசியே ஆவாங்க. சென்னை பெரிய ரிங் ரோடு வருது, ஸோ அதே வந்து நம்ம ப்ராஜெக்ட் 3 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்டோட வேல்யூ கூடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிபிஆர் ரோடு மேலே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சிபிஆர் ரோடு அப்படின்றது ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு ஒரு க்ரோத் ஆக போகுது அப்படின்றது. அதை பேஸ் பண்ணியேவும் இன்னைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு நல்ல க்ரோத் எதிர்பார்க்க முடியும். ஓகே சார், ஆக்சுவலி இந்த சிபிஆர் ரோடு தான் சென்னையோட அடுத்த மிகப்பெரிய க்ரோத் இல்லையா? கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இந்த சரௌண்டிங்கில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்குது, நீங்களும் கொடுக்குறீங்க சார்? ப்ராப் ஷேர் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து 3500 4000 போயிட்டு இருக்க இடத்துல நம்ம கஸ்டமருக்காக கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இவ்வளோ ப்ரீமியம் டெவலப்மெண்ட்டோட சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் 2,999 ரேட் லான்ச் பண்ணியிருக்கோம் சார். நம்ம 2999 3000 இல்லையா? ஆமாம் சார். ஓகே ஓகே. இது ப்ரீ லான்ச் ப்ரைஸ் தான் சார். ஆஃப்டர் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 200 300 கண்டிப்பாக ஏற போகுது. ஸோ ப்ரீ லான்ச்சாக நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ வரும்போது உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸும் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 90% லேஅவுட் அவைலபிளாக இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் வரீங்கன்னா ஒரு 40 ஃபீட் ரோட்டில் பிளாட் எடுக்கலாம், நார்த் ஈஸ்ட் கார்னர் எடுக்கலாம், நார்த் ஈஸ்ட் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு சைஸ் தர முடியும். அது இல்லாமல் உங்களுக்கு ஃபேஸிங்கும் தர முடியும் சார். ஓகே ஓகே சார். ஆனால் ஆன் ரோட் மேலே இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களே சார்? கண்டிப்பாக சார். அதுதான் சார் சொன்னேன், டாப் ஷேரில் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. நம்ம சைட் விட்டு பேக் சைட்லேயே கூட ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து ஆன் ரோட் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும் சிபிஆர் ரோட்லேருந்து. இந்த ப்ராஜெக்ட் 2,999 ரேட் தான் சார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி ஓகே சார். இந்த ப்ராஜெக்ட் சார் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எவ்வளோ இருக்குது? கண்டிப்பாக சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிள் இருக்குது சார். இங்கே நீங்கள் ஒரு பிளாட் பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஒரு 18,45,000 கையில் இருந்தாலே போதும். நீங்கள் பிளாட் பர்ச்சேஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா, டாக்குமெண்ட் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு. இல்ல சார் நான் லோன்ல போறேன், எனக்கு வந்துட்டு ஒரு வேணும்னு கேட்டாலும் 90% பேங்க் லோன் பண்ணி தரலாம். ஓகே ஓகே. ஆக்சுவலி பட்டா, சிட்டா, ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து 18,40,000 இல்லையா? ஆமா சார். ரைட். ஓகே ஓகே சார். ஆனா நீங்க ப்ராப் செல் இல்லையா? ப்ராப் செல் அப்படினாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுப்பீங்க. கண்டிப்பா. ஆடி மாசம் வரையும் போய்கிட்டு இருக்குது. கண்டிப்பா. ஸோ ஏதாவது ஆஃபர் வச்சிருக்கீங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் ஸ்டைல் மாதிரி ஆஃபர், இந்த ஆஃபர் சார். என்ன ஆஃபர் இது புரியலையே? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர் சார். இப்போ ஆடி ஐலைஸான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆஃபர் சொல்லிட்டு அது தரேன் இது தரேன்னு சொல்லாம நம்ம ரேட்லேயே டிஸ்கவுண்ட் தரலாம் சொல்லிட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் சார். இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம். டிஸ்கவுண்ட் பண்ணுறீங்க? ஓகே அதாங்க. ஸோ இந்த ஆடி மாதம் நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 234 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தர்றாங்க. ஓகே சார். ஸோ இவ்வளோ வெளியே வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளினிக்கு நீங்கள் சைட் விசிட் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சார். உங்கள் சேனல் பார்த்து ஒரு கஸ்டமருக்கு எல்லாருமே நீங்கள் ஸ்க்ரீன் திரும்ப கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட்டுமே இருக்குது. ஸோ வீட்டில் பிக்கப் பண்ணி சைட் விசிட் பண்ணிவிட்டு திரும்ப வீட்லேயே சேஃபாக ட்ராப் பண்ணுவோம் சார். சூப்பர். ஓகே ஓகே. ஸோ அதாங்க. ஸோ நீங்கள் ஃபைனலாக ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். ஏன்னா சிபிஆர் ரோட் மேலே தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ சென்னையோட அடுத்த மிகப்பெரிய குரத்தே இந்த ரோடு தான் இல்லையா? அதுக்கு மேலே லொக்கேட் ஆக காரணத்தினால இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி இப்போ நான் கேட்டது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் முறை நானும் உங்கள் அமீர். பை பை.